இந்த தினம் அங்கே வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 300 ஸ்டால்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பார்த்து தெரிந்து கொள்கின்ற வகையில் வேளாண் துறையில் புதிய முயற்சிகள், பழைய முயற்சிகள் எல்லாம் அடையாளம் படுத்துகின்ற வகையில் 300 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாய பெருமடி மக்கள்லாம் கண்டு அறிவதற்கு இந்த கண்காட்சி இங்கே தொடங்கப்பட இருக்கிறது. இந்த வேளாண் துறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் புதிய முயற்சிகள் அடிப்படையில் உற்பத்தி செய்கின்ற முறை, பூச்சி தாக்குதல் இல்லாமல் செய்கின்ற முறை, இதேபோல புதிய ரகங்கள் இதையெல்லாம் நேரடி காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த பகுதியில் உள்ள விவசாய மக்கள் கண்டறிந்து செல்வதற்கு இந்த கண்காட்சி 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமான விவசாயிகள் கலந்து கொள்கின்ற வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ இந்த 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 3 ஆண்டுகளில் இப்போ நாங்கள் பல இடங்களில் போன்ற கண்காட்சிகள் சிறுதானிய கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது, இயந்திரமயமாக்குதல் கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்தையும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு, விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் இந்த கண்காட்சிகள் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான கண்காட்சி நடத்துகிறார்கள். அது பாராட்டக்கூடியதாகும். சூழல் ஒரு கடுமையான தண்ணீர்லாம் இல்லாத ஒரு கடுமையான அது இயற்கை. அதான் புதிய தண்ணீரை குறைந்த அளவில் பயன்படுத்துகின்ற வாய்ப்பையும், வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களும், அதே பூச்சி தாக்குதலிருந்து தப்பிக்கக்கூடிய பயிர்களும், பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துகின்ற திறமையும் இந்த கண்காட்சி மூலமாக வளர்த்து கொள்ளலாம். மக்காச்சோளம் அபிவிருத்தி சம்பந்தமா என்ன திட்டங்கள்லாம் இருக்கு? மக்காச்சோளம் இப்போ குறைந்த காலத்தில் அதிக அளவுக்கு விளைச்சல் தரக்கூடிய மக்காச்சோளத்தை எல்லாம் இங்கு அறிகின்றது. ஆக அதே போல வேளாண் பொறியியல் கருவிகள், இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு ஒரு சவால் என்னன்னா, இப்போ விவசாய வேலை செய்கின்ற வேலையாட்கள் குறைந்து கொண்டு வருகின்ற காரணத்தால் அது இயந்திரமாக வேளாண் பொறியியல் கருவிகள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக இப்போது நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 3 ஆண்டு காலத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலமாக கருவிகள் இப்போ ஆட்கள் செய்கின்ற அதெல்லாம் கருவிமயமாக்கப்பட்டு இப்போ சிறு கருவிகள் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ட்ரோன்ஸ் மூலமாக மருந்தடிக்கின்ற பூச்சி மருந்து அடிப்பதற்கு பெரிய ஆள் சம்பளம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ட்ரோன் போன்ற கருவிகள்லாம் இப்போ தயார் செய்து இப்போது மானியத்துடன் கொடுக்கின்ற வாய்ப்பையும் இருக்கின்றது. அதே போல் கருத்தரங்க விவசாயிகள் கலந்து கொள்கின்றவை கருத்தரங்குகள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த 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 கண்காட்சியுடைய மெயின் இதில் அந்த ஆராய்ச்சியாளர் பல விவசாயத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்கின்ற கருத்தரங்கம் நடக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகள் அதிகமாக கலந்து கொண்டு அந்த அறிவை, அவர்கள் சொல்லுகின்ற விஞ்ஞான பூர்வமான அறிவுகளை பயன்படுத்துகின்ற வாய்ப்பை இதை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த 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 நேரடியாக பார்வையிடுகின்ற தானிய பயிர்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், பருத்தி, தீவன பயிர்கள், காய்கறிகள், கீரை வகைகள், இது போன்ற வளர்ச்சி ஊக்கிகள், நுண்ணூட்டம், உயிர் உரங்கள், இப்போ எப்படி பூச்சி நோய் கட்டுப்படுத்து, இது முறையெல்லாம் இப்போது இந்த நேரடி திடல் இப்போ கூட இப்போ பார்க்கும்போது அதை நேரடியாக பார்த்து அதை இப்போ அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாழை பனானா சம்பந்தமாகவும், அதே போல் காய்கறி பலா சம்பந்தப்பட்ட 35 பல மரபிடங்கள் காக்கப்படுகிறது. இந்த வேளாண் துறையில் பழையவனையும் அதை பாதுகாத்து வைத்து அது மூலமாக புதியவையும் தயார் செய்கின்ற பணியை இந்த வேளாண் கல்லூரி இதை செய்து கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் முதலாக இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தை விதைத்த விதை என்ற ஆலமரம் போல் தமிழகம் முழுவதும் பரவி புதிய கல்லூரிகள், புதிய முயற்சிகள். இது என்ன சொன்னால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது கல்லூரி துவங்கப்பட்டு இந்த புதிய
பயிர்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அதிகமாக விவசாயத்தில் நெல் அதிகமாக உற்பத்தி திறனை போக்குகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. நன்றி. ஓகே. அந்த சொட்டு நீர் பாசனம் பண்றக்கூடியதுக்கு வந்து தண்ணி சொட்டு நீர் பயன்படுத்தி பண்ணிக்கலாம். பட் தண்ணி பாத்தி கட்டி தண்ணி நிறைய நிரப்பி பண்ணக்கூடிய நெல் போன்ற விவசாயிகள்லாம் ரொம்ப தண்ணி பற்றாக்குறை நேரத்தில் கடினமா இருக்கும். அது தண்ணியும் ஒரு இயற்கையை பொறுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிகமான மழை பெய்தாலும் வெள்ளம் வரும், மழை பெய்யாட்டி வறட்சி வந்தால் வரும். இதையெல்லாம் தாங்கி விவசாயம் செய்யக்கூடிய பயிற்சி தான், ஆராய்ச்சி தான் இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்படுகிறது. அதை வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களும் வறட்சியை தாங்கக்கூடிய நிலைகளையும் ஆராய்ச்சி செய்து கண்டறியப்படுகிறது. அதிகமான மழை அதிகமான நீர் தேங்கக்கூடிய பயிர்களையும் தாக்குப்பிடித்து வளரக்கூடிய விவசாயத்தையும் இந்த மூலமாக அது நெல்லில் காய்ச்சலும் பாய்ச்சலும் தேவை. நெல்லுக்கு வந்து காய்ச்சலும் வேணும், பாய்ச்சலும் வேணும். அதாவது மீடியம் அத்தகைய முறைகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மூலமாக விவசாயிகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் அறிந்து கொள்வதற்கு தான் இது போன்ற கண்காட்சிகள் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக உழவர் தின விழா என்ற விழா அடிப்படையில் 4 நாட்கள் இந்த கருத்தரங்கம் பயிலரங்கம் இதெல்லாம் நடைபெறுகிறது. காட்சி அரங்கம் நடைபெறுகிறது. இதை அறிந்து விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாடு இது நல்ல செய்தியை நீங்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் இது நல்ல செய்யனா ஊடகத்தின் நண்பர்கள் நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும். என்னென்ன புதிய பயிர் ரகங்கள் வந்திருக்கு? அது இப்போ ஆண்டுதோறும் பொங்கல் தினத்தில் தை மாத தலைவருக்கு புதிய புதிய உற்பத்தி செய்த இந்த பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செய்த நெல்லை அந்த கமிட்டி மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு ஆண்டுதோறும் இது பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது இந்த ஆண்டும் பொங்கல் தினத்தில் புதிய 24 உயர் விளைச்சல் வேளாண்மை ரகங்கள், 15 தோட்டக்கலை ரகங்கள், 14 நவீன தொழில்நுட்பங்கள், பயிர் பூஸ்டர், நீரில் கரையும் உரங்கள், செம்மை ராகி சாகுபடி இதெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். அது வெகு விரைவில் வேளாண் துறை இந்த மாதிரி சவால்களை ஆராய்ச்சி பண்ற கூடுதல் முக்கியத்துவம் தரமா அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த புதிய ரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்ப இந்த ரகம் இது வந்து வேளாண் உற்பத்தி விவசாயிக்கு இதுதான் இந்த கல்லூரியை கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அது மூலமாக இங்கே பல்கலைக்கழகம் விரிவாக்கம் மூலமாக இது கல்லூரி கிட்டத்தட்ட 18 அரசு கல்லூரிகளும் அதில் 17 ஆராய்ச்சி 43 ஆராய்ச்சி நிலையங்களும் இங்கே இந்த கல்லூரி மூலமாக பல்கலைக்கழகத்தின் மூலமாக இயங்குகிறது. அங்கங்கே அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ப அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப புதிய ரகங்கள் புதிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அரசாங்கம் இங்கே நம்முடைய தமிழக அரசும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய ரகம் வருவதற்கு என்பது 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அந்த புதிய ரகங்கள் வருவதற்கு இடைக்காலத்தில் குறைவாக ஏற்பட்டு இப்போது புதிய ரகங்கள்லாம் கண்டறிகின்ற முயற்சியில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றோம்.